ஹாய் மக்களே, சேனலேருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் வந்து நம்ம பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக இதில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம எப்படி வந்து பேங்கிள் மேக் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் இல்லையா ரேப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு பேசிக் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட எக்ஸாம் பேட் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேலண்டர் அட்டை இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து நீங்கள் ஸ்டார்டிங் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அதிலே எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எது எடுத்தாலுமே லென்த் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வர மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து லென்த்து கொஞ்சம் இருந்தால் தான் ரேப் பண்ணும்போது இடையிலேயே கட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பேங்கில் இதுக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு நான் வந்து எடுக்க போகிறேன். பண்ணுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி க்ரீன் கலர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ரேப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டுட்டு போயிட்டு எக்ஸாம் பேனோட கார்னரில் வச்சுட்டு உங்களோட கட்டை விரலாட இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைடு வழியாக த்ரெட்டை கொடுத்து எடுத்து திரும்பவும் அந்த கட்டை விரல்கிட்ட கொண்டுட்டு வந்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு த்ரெட்டை வந்து ரொட்டேஷன் பண்ணி எத்தனை வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கட் பேங்கிளுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 2 கட் பேங்கிள் நான் 2.6 சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு 50 to 55 ரொட்டேஷன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இதுவே நீங்கள் வந்துட்டு 1 கட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 90 ரொட்டேஷன்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து இப்போ நான் 2.6க்கு சொல்கிற அளவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2.4 எடுக்கிறீங்கன்னா ஒரு 2-3 ரொட்டேஷன் கம்மி பண்ணிக்கோங்க. 2.8 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 ரொட்டேஷன் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. பட் சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் 1 கட் பேங்கிள் வந்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 90 வரைக்கும் எடுக்கலாம். ஒரே டைம் எடுத்து சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டைமாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 4 கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 to 25 ரொட்டேஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரொட்டேஷன் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவை வந்து பேஸாக வச்சு சுற்றுறோமோ அதை பொறுத்து வேரி ஆகும். ஸோ நான் சொல்கிறது எக்ஸாம் பேடுக்கு நீங்கள் காலண்டரில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்து வரும் அளவு. பார்த்திங்கன்னா நம்ம 25 ரொட்டேஷன்ஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு சிக்கு மாதிரி நீட்டாக எந்த இடத்துலையும் வந்து சிக்கு வந்து இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எட்ஜை தான் நம்ம வந்து செக்யூர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக நான் வச்சுக்கிட்டு லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட விரலால் இப்படி நீட்டாக நம்ம வந்து ஒரே இடத்துல ஒரு நூல் மேலே இன்னொரு நூல் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி வந்து கொடுத்து அதை ஃப்ளாட்டாக வந்து பண்ணோன்னா ஃப்ளாட்டாக பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் விரலால் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாக ஆகிடும். இப்படி அன்னிவனாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப் பண்ணணும். ஸோ ரேப்பிங் நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா உள் பக்கத்துலேருந்து தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து பண்ணக்கூடாது, உள்ளேருந்து பண்ணணும். லைட்டாக வந்து க்ளூ வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், லைட்டாக வச்சாலே போதும், நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஸோ இப்போ நான் வந்து வச்சுட்டு இந்த இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இது மேலே இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் இப்படியே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ரேப் பண்ணும்போது இது வந்து இப்படி மூவ் ஆகி வராது. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே இதை வந்து விட்டுட்டு, அப்படி இல்லைனா உங்களுக்கு நீங்கள் இன்னும் பேங்கிள்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எல்லாத்தையுமே ரேப் பண்ணி இதே மாதிரி வந்து ரொட்டேஷன் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடும். நம்ம அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட இந்த விரலால் நான் இந்த சைடு வந்து பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஃப்ளாட்டாகவே நம்ம எடுக்கணும். ஒன்று மேலே ஒன்று இல்லாதமல் ஃப்ளாட்டாக நமக்கு வந்து வரணும். இல்லை அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நம்மளோட விரலால் அந்த க்ளூவை நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணணும். இந்த தம்ப் விரலால் இப்படி வந்து பிடிச்சிட்டு பேக் சைடு வழியாக இந்த த்ரெட்டை இப்படி எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் ரொட்டேஷன் திரும்பவும் இப்படி அதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி. நம்ம ரேப் பண்ணி வைக்கும் போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று போய் இல்லாமல் இப்படி பக்கத்தில் அது வந்து அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். திரும்பவும் நம்ம தம்ப் விரலால் நான் பிடிச்சிருக்கேன். அகெயின் இதை வந்து ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு பக்கத்தில் வைக்கிறேன், அதுக்கு மேலே வைக்கலை. பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லேப் ஆகிடும். இன்னொன்று நீங்கள் ஸ்டோன் வந்து அதில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ அதனால் பக்கத்தில் ரேப் பண்ணுங்கள், அது மேலே வந்து ரேப் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல் பேங்கிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப் வருது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சரியாயிடும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் க்ளூவை அப்ளை பண்ணி இந்த த்ரெட்டு எல்லாத்தையுமே அது மேலே வச்சு எக்ஸஸாக இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்து வெளில கார்னர் நீட்டிகிட்டு இருக்காத மாதிரி கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பேங்கிள்ஸுமே நான் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். சாரீ காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3D ஒர்க் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் பீகாக் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க பேங்கிளுக்கு, அதனால் நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பீகாக் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்துட்டு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து தரேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளிப்புக்கு பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும் வந்து பண்ணணும். அதனால தான் நான் அதை வந்து இதில் காமிக்கலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பீஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக பேக் சைடில் வந்துட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது க்ரிப்பாக அந்த பேங்கில் வந்து பிடிக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே, ஏன்னா அந்த எந்தெந்த இடம்லாம் அந்த பேங்கில் போய் டச் ஆகுமோ அந்த எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி க்ளூவை வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, இப்போது நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி வந்து வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உங்கள் விரலால் வந்து பிடிச்சிக்கோங்க. இதில் பெண்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா அதில் ஒட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிளிப்ஸ், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்ஸை வந்து 2 எட்ஜில் நான் போட்டு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்க மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இதில் நான் 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2 வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த பேங்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ அதையும் வச்சுட்டு, ஸோ அது மேலே இதே மாதிரி கிளிப்ஸ் வந்து போட்டு நீங்கள் வந்துட்டு இதை செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த கிளிப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கட் அண்ட் 4 கட் பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஸ்டோன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன்ஸும் அது கூடவே பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 ஷேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 2 கட் பேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நான் ஃபஸ்ட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸை இந்த மாதிரி சென்டரில் ஸ்கொயர் ஷேப்பே தெரிகிற மாதிரி, டைமண்டாக இல்லை ஸ்கொயராக தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா திலகம் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்ப் ஏஜஸ் வந்து வெளிப்பக்கம் பார்த்துருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதே திரும்பவும் வந்து நம்ம கீழே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போதுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணி பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா க்ளூ வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸ்டோன்ஸ் அந்தளவுக்கு வந்துட்டு டைட்டாக பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டோன்ஸை வந்து அதில் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்டு நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் 2 வந்து பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நான் 1 பண்ணுறேன், இது இல்லாமல் இன்னொன்று 2 வந்து பார்டர் கொடுக்குற மாதிரி. ஸோ 2 பேங்கிள் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 கட்டுக்கு ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் நடுவில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்து நான் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட் நம்ம முடிக்கும் போது கேப் தெரியுதுன்னா நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி வச்ச பீகாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பீகாக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்குறோம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து ஒரு அவுட் லேயர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அவுட் லேயர் வந்து ரவுண்டு கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அது மேலே அப்படியே ஸ்டோன்ஸை வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதே மாதிரியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த ரவுண்டு பெண்டிங் கிட்ட வரும்போதுட்டு ஸ்டோன்ஸையும் அதுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி வச்சுட்டே வாங்க. அப்படி வைக்கும் போது தான் உங்களுக்கு அது ரவுண்டாக தெரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து எக்ஸாக்டாக வந்து வராது. ஸோ இதே மாதிரியே அந்த நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணதுக்கு மேலேயே அழகாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டு எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் லேயர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 3D ஒர்க்கை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம இதே மாதிரி வந்து கொடுக்கும் போதுட்டு செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் கொடுக்கும் போதுட்டு நம்ம அப்ளை பண்ணுற க்ளூ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் மேலேயும் இருக்கணும். நம்ம பேஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது மேலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸ்டோன்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு குத்துக்க வந்து வைக்கல, கொஞ்சம் லைட் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி வைக்கும் போது தான் உங்களுக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த 3D எஃபெக்ட் வந்து
வந்து கிடைக்கும். ஸோ சென்டர் ஆஃப் த போர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 3D லுக்கில் நம்ம மேக் பண்ண பேங்கிள். அவுட்புட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ குந்தன் கிளாஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு மெஹந்தி கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச்.